ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல சந்தா சேரனுக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வராங்க. சேரன் பார்த்தா சாப்பிடாம ஒரே யோசனையே இருக்காரு. இத சந்தாவும் அனிசும் பார்த்துக்கிட்டு, என்ன பையா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் கேட்கவும், அது ஒண்ணு இல்ல அனிசு, இந்த பாண்டி இருக்காம்ல அவனுடைய மெக்கானிக் செட்டு வச்சு நடத்திட்டு இருக்கான். அதோடைய ஓனர் வந்துட்டு இதை நீயே வாங்கிக்க பாண்டியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கு இப்போ அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும் போது, நல்ல விஷயம் தானே, பாண்டிக்கு சொந்தமா கடை வரப்போகுது, அப்புறம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் கேட்கவும், நீ வேற அனிசு, 3 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த கடை பாண்டி பேருக்கு சொந்தமாகுமாமா. 3 லட்சம் ரூபாய் இப்ப வேணும், அந்தா இந்தான்னு சொல்லி நான் பாண்டி சோழன் அப்புறம் நிலா அப்பா ஏதோ கொடுத்தாரு, அந்தா இந்தான்னு ஏதோ ஒரு அளவு பாதி அமௌண்ட்டை தான் தேத்தி இருக்கிறோம். இன்னும் மிச்ச காசுக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல, அதான் ஒரே யோசனையாவே இருக்கு. அனிசு, உனக்கு யாரையாவது தெரியுமா வட்டிக்கு காசு கொடுக்கறவன், இல்ல உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும். எனக்கு யாரையுமே அப்படி தெரியாது பையா, நான் யார்கிட்டையும் இப்படி வாங்கினதும் இல்ல, உங்களுக்கே தெரியும், நானே இந்த ஊருக்கு புதுசு, உங்களால தான் எனக்கே இங்க கொஞ்சம் ஆட்களை தெரியும், என்கிட்ட போய் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் சொல்லவும், சரி அனிசு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரே வருத்தமாவே பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இத சந்தா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சேரனுக்கு இப்போ காசு வேணும். சேரனுக்கு காசு வேணும்னா நம்ம வீட்டுல கொஞ்சம் நகை வச்சிருக்கிறோம், அந்த நகைய சேரங்கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தாவும் பார்த்தா சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போன சந்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நகைய சேரன் கிட்ட கொடுக்கலாமா, இல்ல அனிஸ் எதுவும் நம்மள சத்தம் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அனிசும் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கும் வர்றாரு. என்ன சந்தா ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், இல்ல பையா, இன்னைக்கு சேரன் உங்ககிட்ட சொன்னார்ல அவருடைய தம்பிக்கு பணம் தேவைப்படுதுன்னு, அதான் அவருக்கு உதவி பண்ணலாமேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நல்ல விஷயம் தானே சந்தா, ஆமா உன்னால எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் கேட்கவும், அதான் என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, அந்த நகையை நான் போய் அவர்கிட்ட கொடுக்கறேன், அவர் அந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நீ என்ன முடிவு எடுத்தாலுமே அதுல நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது, நாளைக்கு நீ போய் வாழ போற அந்த வீடு, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னதும் நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிற, இதுல தப்பே கிடையாது, நீயே போய் இந்த நகைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனிசும் சொல்லவும், சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா சிரிச்ச முகத்தோட இங்க கிளம்பி சேரனுடைய வீட்டுக்கு வராங்க. சேரனும் பார்த்தா இங்க வேலை எல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா வழக்கம் போல சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே இருக்காங்க. சந்தாவை வாரத பார்த்ததுமே வா சந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுறாரு. வாங்க சந்தா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்பதான் சேரனும் கேக்குறாரு, என்ன சந்தா மதியம் சாப்பாடு கொண்டு வந்த, அப்ப கூட நீ வீட்டுக்கு வருவேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன விஷயம் சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கேக்குறாரு. அப்பதான் தயங்கி சந்தா பார்த்துட்டு, எப்படி இத பேசுறதுன்னே தெரியாம உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிடவும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் தனியா பேச போறாங்க. இத பார்த்துட்டு சோழன் நிலா பல்லவன் 3 பேரும், பாருங்க நீ வீட்டுக்கு வந்து தனியா பேசுற அளவுக்கு அண்ணனோட லவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. டேய் இல்லடா, அந்த பொண்ணு முகத்துல ஒரு விதமான சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதான் அண்ணனை தனியா கூட்டிட்டு போய் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தா பார்த்தா சேரனை தனியா கூட்டிட்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா கையில நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சேரன் கிட்ட கொடுக்கவும், என்ன சந்தா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதறாரு. பதட்டப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், எனக்கு எதுக்கு சந்தா இப்ப இது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேக்குறாரு. நீங்க மதியம் சாப்பிடல சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல,
உங்களுடைய தம்பிக்கு பணம் தேவைன்னு, அதான் என்கிட்ட இருக்கிற நகை தான் இது. இந்த நகையை வச்சுட்டு நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்க தம்பி கிட்ட கொடுங்க. அவருமே சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சேரனுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிருது. நீ ஏன் சந்தா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், நான் பண்ணாம வேற யாருங்க பண்ணுவா? நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்க. நாளைக்கு நான் வாழ போற வீடு இதுதானே. நான் வாழ போற வீட்டுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால முடிஞ்ச உதவியை பண்றதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நீ நல்லாவே பேச கத்துக்கிட்ட சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே சொல்லிடுறாரு. இல்ல சந்தா, எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாம், நாங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கும். சே நான் நகை வாங்குறதுக்காக உன்னை பிடிக்காததுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சி இருந்தா நீங்க என்ன மனப்பூர்வமா விரும்புறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நகையை வாங்கிக்கோங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இங்க பார்த்தா சேரனால மறுப்பு சொல்லவும் முடியல. நகையையும் சேரன் வாங்கிறாரு. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. டேய் பாண்டி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பாண்டி கையில நகையை கொடுக்கவும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இல்லடா உன்னுடைய கடை ஓனர் வந்து சொன்னாருல 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கடையை நீயே எடுத்துக்க, அந்த விஷயத்த பத்தி மதியம் அனிஷ்கிட்டையும் சந்தா கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். மீதி பணத்தெல்லாம் பெறட்டுறது யாராவது வட்டி கொடுக்கறவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி அனிஷ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அத சந்தா பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற சந்தாவுடைய நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், பாண்டி பார்த்தா சந்தாவா பாக்குறாங்க. எதுக்குன்னு நீங்க எனக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க, இந்த நகையை வச்சு அதுல வார பணத்தை நீங்க கடையே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இல்லைங்க எனக்கு உங்க நகையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி தயக்கமா சொல்லவும், ஏன் நீங்க அப்படிலாம் வேற ஆள் மாதிரி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு உங்களுடைய அண்ணியா வந்தா இந்த நகையை கொடுத்தா நீங்க வாங்கிக்கிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. வீட்டுல எல்லாருமே கேட்டுக்கிட்டு சந்தா இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் வாங்கிக்கடா, அந்த பொண்ணுதான் இவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு கொடுக்குதுல, உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிதானே கொடுக்குதே, வாங்கிக்க. அதுக்கப்புறம் இந்த நகையை நம்ம சந்தாவுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்க பாண்டி பார்த்தா தயக்கத்திலேயே இருக்காரு. அப்புறம் நிலா சோளம் பல்லவன் எல்லாருமே சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா நகைய வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க, நீங்களாம் எனக்கு உதவி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்ல. ஆனா நீங்க என் அண்ணனை விரும்பின ஒரே காரணத்துக்காக நீங்க உங்களுடைய நகையை எடுத்துட்டு வந்து தந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகத்தோட சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், அப்பதான் சேரன் வந்துட்டு, சந்தா ரொம்ப இருட்டிடுச்சு, இரு நானே உன்னை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் நிலா பாண்டியன் சோழன் பல்லவன் எல்லாருமே பாக்குறாங்க. என்ன அண்ணன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டேய் சும்மா இருங்கடா, வா சந்தா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் கிளம்புறாங்க. அப்பதான் சைக்கிள்ல சந்தா நீ பின்னாடி உட்கார்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சந்தா பார்த்தா சேரனையே பாக்குறாங்க. ஆமா உனக்கு பின்னாடி உட்கார பிடிக்காது இல்ல, முன்னாடியே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சந்தாவும் பார்த்தா சைக்கிள்ல முன்னாடி வந்து உட்கார்றாங்க. இதையும் பார்த்த நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே பயங்கரமா அப்படியே அதிர்ச்சியோட நின்னு பாக்குறாங்க. டேய் அண்ணனுக்கு இப்படிலாம் ஒரு பொண்ணை முன்னாடி சைக்கிள உட்கார வச்சு எல்லாம் கூட்டிட்டு போக தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அண்ணன் ரொம்பவே மாறிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் நிலா 3 பேருமே சேரனும் சந்தாவும் சைக்கிள் போறத பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.